இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா ஸ்டாப் பண்ணுங்க. அவன் சொன்ன இடம் இதான். இந்த பக்கம்தான் பாட்டு சத்தம் கேக்குது. இங்க எப்படி ஐலி தேடுறது? யோசிப்போ சிவா. போன்ல கேட்ட க்ளூ வச்சு பார்த்தா குழந்தைங்களை கடத்தினதுக்கு அப்புறம் வர்மா இந்த சரௌண்டிங்ல இருந்து தான் பேசியிருக்கணும். கேட்டரிங் சப்ளையர் சொன்ன இடமும் இதுதான். அப்படின்னா குழந்தை ரொம்ப தூரம் போல சிவா. கரெக்ட். நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் அந்த வர்மா இதே இடத்துல குழந்தைய கார்ல ஏத்துற மாதிரி ஏத்தி இங்க ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கான் ராஸ்கல். இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிற இந்த க்ளூவும் ஐடியாவும் பத்தாது சிவா. பாவைய கண்டுபிடிக்க நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணணும். அண்ணிதா கால் பண்றாங்க. சரி, அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஏய், நான் அந்த இந்திராணியுடைய அப்பனையே பார்த்தவன். அவளால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. குழந்தையெல்லாம் பத்திரமா கார்ல தான் இருக்கு. ஏய், குழந்தையெல்லாம் பத்திரமா என் கார்ல தான்டா இருக்கு. ஏய், நான் பாத்துக்கிறேன், விடுறா. இதெல்லாம் என் ரேஞ்சுக்கு சப்ப மேட்ரு, புரியுதா? டேய், அதான் நான் பாத்துக்கிறேன் சொல்றேன்ல. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஹலோ, கம் கம் கம், வெல்கம். வாங்க, எப்படி இருக்கீங்க? என்ன இதெல்லாம் சர்ப்ரைஸ் விசிட்? நாங்க இங்க பக்கத்துல ஒரு வேலையா வந்தோம். ஓ, அங்க உங்க அம்மா பார்த்துட்டு கூட்டிட்டு வந்தாங்க. ஆஹா. வாங்க வாங்க வாங்க, உட்காரு உட்காரு. என்ன நிக்கிறீங்க? கம் கம், உட்காருங்க. கம், இங்க உட்காருங்க. நாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் பார்க்கலாம் எப்படி போகுது? எல்லாம் ஓகே தான் சார். பீ ஃப்ரீ, ஃபீல் அட் ஹோம். உங்க வீடு மாதிரி இருக்கு. என்ன பாக்குறீங்க? இல்ல, கார்ல ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. ஐயோ, அவன் இருக்கானே, வெரி நாட்டி. மை டாக் உள்ள இருக்கான். ரொம்ப நாளாச்சு. அவனை டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு இருக்கேன். அதான் கொஞ்சம் பயத்துல அப்படியே. ஏய், ஷட் அப். அதுக்கு வரும்போது தான் ரெட்டுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட கூட்டு போகும்போது அவன் புரிஞ்சுப்பான். அதான் அரட்டை ஒரே. நீங்க ஏதோ ஃப்ரெண்டு பார்க்க அர்ஜென்ட்டா போகணும் நீங்களே. போலாமா? ஓகே சார், நாங்க வரோம். வரேன் வரேன் வரேன். அவ்வளவு பயம் அவனுக்கு உள்ள. உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். இன்னும் 1 மணி நேரம் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள என்கிட்ட நீ அந்த சீக்கிரட்டை சொல்லல, அடுத்த 1 மணி நேரத்துல உன் பொண்ணு பணமாதான் உங்ககிட்ட வந்து சேருவா. ஐயோ இந்திரா, ஹலோ வர்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேள. இந்திரா, ஐயோ வெச்சுடா.
அண்ணி அண்ணி கால் பண்றாங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. ஆ, அண்ணி, ஐலி, அந்த வர்மா மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணா. என்னாச்சு அண்ணி? என்ன சொன்னா அவன்? இன்னும் இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நான் அந்த சீக்கிரட்ட சொல்லலன்னா என் பாவையை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான் ஐலி. எனக்கு உண்மையிலேயே எதுவுமே தெரியாது. தெரியாத ஒரு சீக்கிரட்ட நான் எப்படி அவன்கிட்ட சொல்ல முடியும்? எனக்கு என் குழந்தை வேணும் ஐலி. அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க, பாவைக்கு எதுவும் ஆகாது. இன்னும் 1 மணி நேரத்துல பாவையை நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். தைரியமா இருமா. இன்னும் 1 மணி நேரத்துல நம்ம பாவையை கண்டுபிடிச்சே ஆகணும். சரி ஏறு சீக்கிரம். ஆ. அடச்சே, என்னாச்சு சிவா? டிராபிக் ஜாம் ஆயிருக்கு. ஷோ, இந்த நேரம் பார்த்தா இப்படி ஆகணும். வர்மா பாவையை எங்க கூட்டிட்டு போயிருக்கானே தெரியலையே. யாரு, அக்காவா? இல்ல, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கூப்பிடுறாங்க. ஓகே, அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ மேடம், வர்மாவோட நம்பரை ட்ரேஸ் பண்ணியாச்சு. அப்படியா? எங்க காட்டுது? மேடம், இப்ப அந்த நம்பரு சரியா ஜிகே நகர்ல தான் காமிக்குது. என்ன சொல்றீங்க? நாங்க இப்போ அந்த ரூட்ல தான் இருக்கோம். இங்க ஒரே டிராபிக்கா இருக்கு. அப்படின்னா இருங்க மேடம், உங்க நம்பரை வச்சு வர்மா எவ்வளவு தூரத்துல இருக்கான்னு பாக்குறேன். மேடம், வர்மாவோட நம்பரு நீங்க இருக்கிற இடத்துல இருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் காட்டுது. சிவா, இவ்ளோ ரஷ்ல நம்ம கண்டிப்பா பைக் எடுத்துட்டு போய் தேட முடியாது. வேற வழி இல்ல. வர்மா இங்க இருந்து போகிறதுக்குள்ள நாம அவனை புடிச்சு பாவையை காப்பாத்தி ஆகணும். ஆ. வாங்க போலாம். மேடம், வர்மாவோட சிக்னல் கட் ஆயிடுச்சு மேடம். என்ன சொல்றீங்க? மேடம், மறுபடியும் சிக்னல் வந்து வந்து கட் ஆகுது மேடம். மேடம், இப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த நம்பர் சுத்திக்கிட்டு இருக்கு மேடம்.